ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மெர்ஃபினா. இன்றைக்கி பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாளாக எனக்கு ஃப்ரெண்ட் சைடில் பேங்க்ஸ் கட் பண்ணணும்னு இருந்துச்சு. ஆனால் கடையில் போய் என்னால் கட் பண்ண முடியல. சரி, வீட்லேயே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஈஸியாக எப்படி நம்மளே பேங்க்ஸ் கட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முடி வெட்டுறதுக்கு முன்னாடி முடி நல்லா ஈரம் பண்ணிக்கணும். நான் குளிச்சுட்டு வந்து அப்படியே வெட்டினனால எனக்கு முடி ஈரமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா முடி நல்லா சிக்கலாக எடுத்துட்டு சென்டர் நேர் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ அளவுக்கு முடி கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சைடில் கொஞ்சமாக எடுத்துக்கணும். நான் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் அகலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு சென்டரில் மட்டும் பேங்க்ஸ் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சின்னதாக சென்டரில் மட்டும் கவர் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. முன்னாடி கட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கிற முடியை தவிர மித்த எல்லா முடியுமே நல்லா சீவி ஒட்டுக்காக சேர்த்து ஒரு பேண்டு போட்டுக்கணும். ஃப்ரண்ட்டில் நம்ம எடுத்து வச்சுருக்க முடி கூட வந்துடுச்சுன்னா தெரியாமல் அதையும் நம்ம கட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அது நல்லா இருக்காது. முன்னாடி இருக்க எல்லா முடியும் ஒன்றா எடுத்துகிட்டு சைடில் 2 பக்கமும் சரியான அளவு எடுத்துருக்கோமான்னு பார்த்துக்கணும். எனக்கு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் முடியெல்லாம் சின்னதாக இருக்கும், அதனால் கொஞ்சம் நான் அகலமாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியான அளவாக எடுத்துக்கோங்க. சைடில் 2 பக்கமும் முடியை நல்லா சீவிட்டு அதில் ஒரு சீப்பு உள்ளேருந்து வெளியே வர மாதிரி வைக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு சீப்பு அதுக்கு மேலே வெளியிருந்து உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு 2 தடவை அதை சுற்றிக்கணும். அதுக்கப்புறமா சீப்புக்கு கீழே இருக்கிற முடியை மட்டும் கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிடணும். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் முடி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஷார்ட்டாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கி கட் பண்ணிக்கோங்க. 2 சீப்பு இந்த மாதிரி வச்சு கட் பண்ணும்போது முடி நல்லா லாக் ஆயிரும். நம்ம கட் பண்ணும்போது முடி கோணையாக இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கட் பண்ண முடியெல்லாம் வளைஞ்சு நெளிஞ்சிருக்கும். அதை ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்காக மினி ஸ்ட்ரெயிட்னர் வச்சு மேலேருந்து கீழே கொஞ்சம் வளைஞ்சு வர மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணுறேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் பவுன்ஸியாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல். ஸ்ட்ரெயிட்னர் இல்லைன்னா ப்ளோ ட்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரவுண்ட் சீப் வச்சு கேர்ள் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த சீப் வச்சு கோம் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஈஸியாக பேங்க்ஸ் வீட்டில் நம்மளே கட் பண்ணிக்கலாம். இதுதான் நான் கட் பண்ண பேங்க்ஸோட ஃபைனல் லுக். நம்ம ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி கூட சீவிக்கலாம். அப்படி இல்லைன்னா சைட் பார்ட்டிஷன் இல்லைன்னா சென்டர் பார்ட்டிஷன் எடுத்து கூட விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். காட் பிளஸ் யூ ஆல்.